ஸோ இந்த வாட்டர் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம பேரிக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த வாட்டர் ஆப்பிள். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இந்த இந்த பேரிக்கா என்னன்னா இது வந்து ஆக்சுவலாக பிங்க். இந்த பிங்க் இருக்குது, இதில் க்ரீன் இருக்குது, க்ரீனும் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இது வந்து ஆன்டி கேன்சருக்கு சாப்பிடக்கூடிய ஒரு நானி பழம். நோனியா நானியா நீங்கள் எதில் எப்படி சொல்கிறீங்களோ, சில பேர் நானின்றாங்க, சில பேர் நோனிங்கிறாங்க. ஸோ அது வந்து பைன் ஆயில் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த பைன் ஆயில் எடுக்கிற ட்ரீ தான் இது. ஊட்டியில் இருக்கிறது தான். ஸோ அந்த டெம்பரேச்சரில் இருக்கக்கூடியதே நம்ம இங்கே கொண்டு வந்துடும் போது ஏலக்காவும் கொண்டு வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கீழே வந்து 30 டிகிரி செல்சியஸை நீங்கள் கொண்டு வரணும். லைக்கா சொல்லக்கூடிய பூலாம் வந்து ஒரு பூ 1800 ரூபா. ஒரு பூவோட காஸ்ட் 1800 ரூபா. அது வந்து தமிழில் சொல்லணும் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ராஜாக்கள்லாம் பயன்படுத்தின ஒரு மூலிகை. இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிறைய எண்ணற்ற மரங்கள் இருக்குது. ஸ்வீட் லெமன் வச்சுருக்கோம். அது இல்லாமல் திருவோட்டுக்காய் வச்சுருக்கோம். திருவோட்டுக்காய் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுட்டில் வந்து வணக்கம், என் பேர் பாலசுப்ரமணியன். நான் சொர்ணாவூரில், விழுப்புரம் மாவட்டத்தில் சொர்ணாவூர் கிராமத்தில் பாரம்பரிய விவசாயம் பண்ணுறோம். நம்ம பாரம்பரிய விவசாயத்தில் ஒரு ஏக்கர் நம்ம வேளாண் காடு உருவாக்குறோம். ஏன் இந்த வேளாண் காடு உருவாக்குறோம் அப்படின்னா பல்லுயிர் பெருக்கம் மட்டும் அல்லாமல் நம்ம வந்து நம்மளோட மூதாதையர்கள் வாழ்ந்த சூழ்நிலை, ஒரு காடு, அந்த காடு ஏன் அந்த காடு அமைச்சாங்க, இந்த மாதிரி நிறைய உணவு பரிமாணங்களுக்கு மட்டும் இல்லாமல் இது நீங்கள் வந்து உணவு காடுன்னா கூட எடுத்துக்கலாம். இல்லை எப்படி சொல்கிறது, இந்த இந்த இதில் எத்தனை மரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 விதமான மரங்கள் வச்சுருக்கோம். அந்த மரங்களில் வந்து ஒரு பகுதி இந்த ஸ்டே லைன் இருக்குது இல்லைங்களா, இந்த லைனுக்கு கீழே இந்த பக்கம் இருக்கிறதுலாம் பல வகைகளாக வச்சுருப்போம். பல வகைகளில் பார்த்திங்கன்னா நெல்லிக்காயிலேருந்து, வாட்டர் ஆப்பிள்லேருந்து, உங்களுக்கு கொய்யாவில் கிட்டத்தட்ட ஒரு 6 வெரைட்டி இருக்குங்க. இந்த 6 வெரைட்டியில் ரெட்டு கொய்யாவும் இருக்குது, ஜீனி கொய்யான்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸில் இருக்கக்கூடிய கொய்யாவும் இருக்குது. ஸோ அதுவும் இங்கே வச்சுருக்கோம். இலந்த எல்லாமே இருக்குது. வாட்டர் ஆப்பிள் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த வாட்டர் ஆப்பிள் பார்த்திங்கன்னா நம்ம பேரிக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த வாட்டர் ஆப்பிள். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இந்த இந்த பேரிக்கா என்னென்னா இது வந்து ஆக்சுவலாக பிங்க். இந்த பிங்க் இருக்குது, இதில் க்ரீன் இருக்குது, க்ரீனும் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. ஸோ எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பழங்கள்லேருந்து காய்கறியிலேருந்து எல்லாமே நம்ம தேவையானதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீசனலி ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம். அந்த சீசனலி ஃப்ரூட்ஸில் எல்லாமே நம்ம இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா எல்லா சீசனையும் ஆல் சீசனில் நீங்கள் என்னென்ன கிடைக்குதோ அந்தந்த சீசனுக்கு உங்கள் தோட்டத்துலேருந்து நீங்கள் வந்து நஞ்சு இல்லாமல் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடும் போது அதில் இருக்கிற ஒரு சக்தியாகட்டும், அதை நீங்கள் விளைவிச்சு எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆனந்தமாக இருக்கட்டும். ஸோ வெளியில் கிடைக்கக்கூடியதெல்லாம் இன்றைக்கி எந்த மாதிரி கிடைக்குதுங்கிறத மார்க்கெட்டில் நீங்கள் போகும்போது தெரியும். எல்லாமே மருந்து அடிக்காமல் ஒரு பொருளும் வெளில வராது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த காட்டில் ஏன் இந்த வேளாண் காடு அப்படின்னா நம்ம இன்றைக்கி சுவாசிக்கிறோம் அப்படின்னா நம்ம சுவாசிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம உடம்புக்குள்ளே 72,000 நாடி சுக்தி இருக்குது. இந்த 72,000 நாடி சுக்திக்கும் ஒவ்வொரு சுத்திக்கும் ஒரு ஒரு பிராணசக்தி இருக்குது. ஸோ அந்த எந்தெந்த பிராணசக்தி எந்தெந்த மரம்ன்றது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் அதிகமாக தெரியாது. ஆனால் முன்னோர்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே வழியாக ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. அதுக்கு தான் காடை உருவாக்கியிருக்காங்க. காட்டில் எண்ணற்ற மரங்கள் இருக்கும். இதுதான் அப்படின்னு கிடையாது, என்லெஸ். அதில் என்ன மரம் இருக்குன்றது இன்றைக்கி வரைக்கும் ஒரு வரைமுறைப்படுத்தி ஒரு லிஸ்ட்டே இது வரைக்கும் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சு எல்லாருக்கிட்டையும் இருந்து கலெக்ட் பண்ணதில் ஒரு 450 மரங்களோட இமேஜும் 450ஓட இதுவும் கிடச்சிருக்கு. அதில் என்கிட்ட ஒரு 200 வச்சுருக்கேன். இந்த 200ல் பழமும் சேர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் எல்லா சீசனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், கொய்யா, அதுக்கப்புறம் மாதுளை, இலந்தம்பழம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்காப்புளி. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்துருக்கோம். இது பேர் வந்து ஜீனி கொய்யான்னு சொல்லுவோம். ஒரு நெல்லிக்காய் சைஸில் தான் இருக்கும் இந்த கொய்யா. இதுதான் ரொம்ப ரொம்ப பழைய டைப் ஆஃப் ட்ரெடிஷ்னல் வெரைட்டியில் சொல்லக்கூடிய கொய்யா. இதெல்லாம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது, ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. ஸோ இலையே பாருங்கள் ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும். ஸோ இந்த காட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிறைய எண்ணற்ற மரங்கள் இருக்குது. ஸ்வீட் லெமன் வச்சுருக்கோம். அது இல்லாமல் திருவோட்டுக்காய் வச்சுருக்கோம். திருவோட்டுக்காய் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுட்டில் வந்து ஒரு உணவு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உணவு வந்து ஒரு பிச்சைக்காரர் வந்து உணவு எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு எப்போ பசிக்குமோ
அப்போ தான் போய் வீட்டில் பிச்சை கேட்பார், சாப்பாடு கேட்பார், தகிச்சு பிச்சாந்தேன்னு கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது நம்மளோட மனம் நல்ல எண்ணம், நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடை எப்பயுமே கொடுக்க மாட்டோம். நம்மக்கிட்ட என்ன மீந்ததோ அதை தான் எடுத்து கொடுப்போம். பொதுவாக எல்லாரும் அதான் செய்கிறாங்க. உன்னை நான் அதான் செய்கிறேன்னு சொல்கிறல. ஸோ பொதுவாக எல்லாரோட ஹேபிட்டும் எடுத்து என்ன பண்ணுவோம், அதை கொடுத்துருவோம். அவர் அந்த முடிவுக்கு எப்போ பசிக்குமோ அப்போ தான் அவர் சாப்பிடுவார். அப்போ அவர் எப்போ பசிக்குன்றது அவருக்கு தெரியாது. அவர் எப்போ தியானத்துலேருந்து கலையிறாரோ அப்போ தான் அவருக்கு பசி உணர்வு வரும். அந்த டைம் தான் கேட்பார். அப்போ அந்த டைம் என்ன பண்ணுவார், கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அந்த திருவோட்டுக்குள்ளே வைக்கும்போது அது என்ன பண்ணும், பிரமிட் டைப்பில் இருக்கும். அந்த பிரமிட் டைப்புக்குள்ளே நீங்கள் என்ன தான் விஷமே, அது ஒரு விஷமான உணவு கொடுத்தா கூட, கெட்டுப்போன உணவு கொடுத்தாலும் அந்த உணவை விஷத்தன்மையை எடுக்கக்கூடிய வல்லமை படைத்தது தான் அந்த திருவோட்டுக்காய். ஸோ அந்த திருவோட்டுக்காய் நம்ம இங்கே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ருத்ராட்சை வச்சுருக்கோம். ஸோ மகா வில்வம் இருக்குது. ஸோ ஊட்டியில் கிடைக்கக்கூடிய பைன் ஆயில் சொல்லுவோம், அந்த பைன் ஆயில் இங்கே இருக்குது. பைன் ட்ரீ இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மரமாக நிறைய சொல்லலாம். நீங்கள் நானி ஃப்ரூட் சொல்வீங்க, இதுதான் திருவோட்டுக்காய் மரம். ஸோ நானி ஃப்ரூட் சொல்லுவீங்க, அந்த நானி ஃப்ரூட் இருக்குது. மூலிகையும் சேர்த்து இருக்குது, இது திருவாச்சி சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா மந்தாரை இருக்குது. இது நானி பழம், இப்போ தான் பூ வச்சிருக்கு. ஒரே ஒரு பழம் இருக்குது பாருங்க. இது ஆன்டி கேன்சருக்கு சாப்பிடக்கூடிய ஒரு நானி பழம். மோனியா நானியா, நீங்கள் எதாவது எப்படி சொல்கிறீங்களோ, சில பேர் நானின்றாங்க, சில பேர் நோனிங்கிறாங்க. ஸோ அது மந்தாரை, அது வெண்மந்தாரை. ஸோ மாம்பழம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி, அதாவது மல்லிகான்ற ஒரு வெரைட்டி இருக்குது, இமாம்பசன் இருக்குது. ஸோ எல்லாமே இதை சுற்றி இருக்கும். ஸோ இந்த வேளாண் காடில் நீங்கள் இந்த காடை முழுமையாக கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 வருடம் ஆகும். இப்போ நாங்கள் ஒரு 3 வருடம், இந்த 4 வருடம் கடந்திருக்கோம். இன்னும் 2 வருடத்தில் இது டெம்பரேச்சர் லாஸ் இங்கே 30 டிகிரி கொண்டு வந்துடும். அந்த 30 டிகிரி கொண்டு வரும்போது இப்போ இடையில பேட்ச், இது 4வது பேட்ச் உள்ள மரங்கள் வந்திருக்கு. இப்போ ஒரு 150 மரங்கள் வந்திருக்கு. ஸோ அது இந்த டெம்பரேச்சருக்கு அதை வச்சிருந்து அதுக்கப்புறம் தான் நடுவோம். அப்படி நடும்போது என்ன பண்ணுவோம், இன்பிட்வீன் இந்த மரத்துக்கும் 15 இடைவெளினா இந்த 15ல் அடர் நடவில் கொண்டு வந்துடுவோம். அப்படி கொண்டு வரும்போது வெயிலோட நிழல், வெயில் கீழே பூமியில் படாது. அந்த மாதிரி ஒரு சூழல், இந்த மாதிரி ஒரு நிழல் வரணும் மரத்தை. இந்த இடத்துக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிழல் வரணும். இந்த நிழல் வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் இதில் மிளகு ஏற்றுவோம். அதுக்கப்புறம் ஏலக்காய், இது எல்லாமே டீ, இதெல்லாமே இதுக்குள்ளேயே கொண்டு வர முடியும். ஏலக்காவும் மிளகும் நீங்கள் கொண்டு வர முடியுமா அப்படின்ற உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். இதெல்லாம் இங்கே எப்படிங்க வரும், இன்றைக்கி சமவெளியில் மிளகு வந்துருச்சு, எல்லாருமே வச்சுருக்காங்க. ஆனால் ஏலக்காய் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதே ஊட்டியில் இருக்கிற பைன் ட்ரீ நான் இங்கே எந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஸோ அதே மாதிரி ருத்ராட்சை 2 கண்ணு உள்ளது இருக்குது. பஞ்சு, இலவம் பஞ்சு, இன்றைக்கி பெட்டு படுக்கையில் தலைக்காணிக்கு பயன்படுத்தக்கூடிய இலவம் பஞ்சே இன்றைக்கி இன் ஃப்யூச்சரில் இலவம் பஞ்சே இருக்காது. அது அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது நம்ம இயற்கையை நாடி போகும்போது இலவம் பஞ்சும் வேணும் இல்லையா. அப்போ இலவம் பஞ்சு மரமும் வச்சுருக்கோம். நம்ம தேவைக்கு 1 மரமோ 2 மரமோ என்ன உங்களால் முடியுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஊட்டியில் இருக்கக்கூடிய பைன் ட்ரீ. இந்த பைன் ட்ரீ பைன் ஆயில் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த பைன் ஆயில் எடுக்கிற ட்ரீ தான் இது, ஊட்டியில் இருக்கிறது தான். ஸோ அந்த டெம்பரேச்சரில் இருக்கக்கூடியதே நம்ம இங்கே கொண்டு வந்துடும் போது ஏலக்காவும் கொண்டு வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கீழே 30 டிகிரி செல்சியஸை நீங்கள் கொண்டு வரணும். அதுக்கு அடர் நடவு காடு வரணும். அந்த அடர் நடவு காடு வந்துருச்சு அப்படின்னா அதுக்குள்ளே எல்லாமே நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கான மாதிரி தோட்டம் தான் இது. இதில் ஒரு 200 மரங்கள் இருக்குது, மூலிகையை சேர்த்து. ஒவ்வொன்றும் ஒரு வெரைட்டி, ஒரு ரோவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த பேட்சுக்கு நிறையா கொண்டு வந்திருக்கோம். ட்ராகன் ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் பூந்தி கொட்டை, சோப்புலாம் தயார் பண்ணுறதுக்கு பூந்தி கொட்டை செடி. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இப்போ உள்ளே கொண்டு வந்திருக்கோம். மூலிகையிலையும் நிறைய கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு லொக்கேஷனில் எங்கெங்கே கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்து எடுத்து எல்லாமே இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த பிங்க்கு க்ரீன் வாட்டர் ஆப்பிள் இங்கே பாருங்கள், இதுதான் க்ரீன் வாட்டர் ஆப்பிள்.
நீங்கள் அங்கே பார்த்தது பிங்க்கு, இது க்ரீன் வாட்டர் ஆப்பிள். இது 2 மரம் இருக்குது, பெருசாகவே கொண்டு வந்திருக்கும். அதுக்கப்புறம் அத்தி வந்து 2 நாட்டத்தியும் இருக்கும். ஸோ இது அத்தி, கீழெல்லாம் கூட அத்தி நிறையா இருக்கும். ஸோ இது பாருங்கள் அத்தி. ஸோ இதில் வெரைட்டிஸ் ஆஃப் அத்தி. இது வந்து இமாம் பசந்த் மாம்பழம், வாகை மரம். வாகை செக்கு பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இப்போயே வாகை மரம் நட்டு அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுமாதிரி முள் சீத்தா, ராம் சீத்தா, அதாவது எப்படின்னா பீனட் பட்டரு. ஸோ இந்த மாதிரி ரேர் வெரைட்டிஸும் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம். ட்ராகன் ஃப்ரூட்டு இது எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். ஸோ மூலிகைகள் நிறையா இருக்குது. ஸோ மூலிகை செடியும் நிறையா வெரைட்டிஸில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து அடிஷ்னலாக வந்து இருக்க மூலிகையில் இப்போ ஒரு 30-40 மூலிகை வந்து புது வெரைட்டிஸில், சிலது மலையில் போனதும் இப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த மூலிகைலாம் நம்ம எடுத்து வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த வேளாண் காடில் இந்த பக்கம் நம்ம வந்து மூங்கில் வச்சுருக்கோம். மூங்கில் வந்து பார்த்திங்கன்னா முள் இல்லாத மூங்கில். ஸோ இந்த முள் இல்லாத மூங்கிலுக்கு நீங்கள் அங்கே இருக்கிற டெம்பரேச்சருக்கும் இந்த டெம்பரேச்சர் லாஸ்க்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை வந்து நீங்கள் அனுபவிக்கும் போது தெரியும். நீங்கள் அங்கெல்லாம் சுற்றும் போது உங்கள் பாடி டெம்பரேச்சருக்கும் நீங்கள் இங்கே வரும்போது இந்த சில்னஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ ஆக்சிஜனை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இந்த மரம் தான். ஸோ நம்ம வந்து அட்லீஸ்ட் இதை சுற்றிட்டு ஒரு நிழலுக்கு இப்படி வந்து உட்காரும் போதும் நம்ம தேவைக்கு இதில் நிறைய விஷயங்கள் இதுலேருந்து பண்ண முடியும். இன்றைக்கி இதுலேருந்து எண்ணற்ற இதை வந்து நம்ம கொண்டு வர முடியும். இன்றைக்கி பேக்லேருந்து நிறைய விஷயம் இந்த இதுலேருந்து பண்ணுறாங்க. நம்ம அதெல்லாம் இல்லைனாலும் நம்ம தேவைக்கு ஒரு சின்ன ஒரு குடில் போடுறதுக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளே வந்து உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்மளது எடுத்து நம்மளே போட்டுக்கலாம். ஸோ இதுக்கெலாம் வந்து எங்கேயாவது உங்கள் நிலத்தில் கடைசியாக ஒரு பகுதியில் போட்டு இப்படி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கவாத்து பண்ணி இதையே ஹண்ட் மாதிரியும் நீங்கள் கொண்டு வர முடியும். இது ஷேப்பில் நீங்கள் பண்ண முடியும். இது மூங்கிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படிலாம் வளைக்கலாமோ அப்படிலாம் வளைச்சி பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் மாதிரிலாம் இதில் செஞ்சுக்கலாம். ஸோ இப்படி உருவாக்கிட்டு இங்கே ஒரு குடில் போட்டு இந்த குடிலில் நீங்கள் சும்மா உட்காந்தா போதும். இங்கே இருக்கிற இத்தனை மரங்களோட பிராணசக்தி நீங்கள் சுவாசிக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எண்ணற்ற வியாதிகளுக்கான ஒரு மூலிகை மருந்தாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ இங்கே சுவாசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்றைக்கி வீக்கெண்டு விவசாயம்லாம் நிறையா வந்துருச்சு. அது மாதிரி உங்கள் ஒர்க் ப்ரெஷர் வந்து ஒரு 10 நாள் இது ஒரு வாரம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறீங்க, 5 நாள் சாட்டர்டே சண்டே அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு சண்டேயில் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் இந்த வந்து உங்கள் உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட்லேருந்து உங்கள் பாடியிலேருந்து நீங்கள் என்ன தான் வந்து பண்ணாலுமே இதனோட ரிலாக்ஸேஷன் வந்து உங்கள் பாடிக்கு நேச்சுரல் சோர்ஸு இது மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இது மட்டும் இருந்துச்சுன்னா ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் உங்களுக்கு தேவையான மரங்கள் அப்படின்னா இங்கே இருக்க மரங்கள் எனக்கே பாதி பேர் வந்து மறந்துடும். அது லிஸ்ட் அதுக்கு தான் இப்போ தான் டேக் போட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம். ஏன்னா நீங்கள் நாளுக்கு நாள் பார்க்கும்போதே ஒன்றும் வர நமக்கே மறந்துடுது. மரங்கள் புதுசாக வரும்போது மறந்துடுது. ஸோ அது மாதிரி ஃப்யூச்சரில் இன்றைக்கி வர ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு மரம் இருக்கானேன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ இங்கே என்கிட்ட இருக்கிற மரமே பாதி பேர் வந்து இந்த மரம்லாம் இருக்காங்க, இதெல்லாம் நான் ஏதோ சின்னதில் பார்த்தோம், அப்போ பார்த்தோங்க, இப்போலாம் எங்கெங்க இருக்குன்றாங்க. நம்ம வந்து ட்ரெடிஷ்னலோட அது பேர் என்ன சொல்கிறது, நம்ம பாரம்பரியம் உள்ள வந்து ஒரு இந்த மரமே இப்போ எந்த அளவுக்கு பூ வச்சிருக்கு பாருங்கள். கொடுக்காப்புளி மரம். இந்த கொடுக்காப்புளி வந்து இது வந்து ட்ரெடிஷ்னல் வெரைட்டி, இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டி. இது டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காகவே இது ரெண்டும் நான் வச்சுருக்கேன். ஸோ இதனோட தழையோட அமைப்பும் இதனோட தழை அமைப்பும் பாருங்கள். காயும் அது மாதிரி இதில் இருக்க டேஸ்ட்டு இதில் இல்லை, கிடையவே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. நம்மகிட்ட ப்ளூபெர்ரி பழமும் அந்த செடியும் வச்சுருக்கோம். ஸோ இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இதுக்குள்ளே. இதில் என்னோட எய்ம் என்னென்னா ஒரு 450 மரமும் இதுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறது தான் எங்களோட இலக்கு. ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம இப்போ ஒரு 200-250 பக்கம் வந்திருக்கிறோம். இந்த மீதி உள்ளதையும் கண்டிப்பாக இது இல்லாமல் இன்னும் எவ்வளோ இருக்கோ அது மேக்ஸிமம் கொண்டு வரதுக்கான முயற்சி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே உங்கள் இடத்துல எவ்வளோ கிடைக்குமோ ஒரு 1/2 சென்ட்டோ இல்லை வந்து ஒரு 10 சென்ட்டோ 5 சென்ட்டோ என்ன கிடைக்குதோ அதில் வந்து நீங்கள் ஒரு காடை உருவாக்குறது தான் சுற்றுப்புற சூழலுக்கு மட்டுமல்ல. இன்றைக்கி ஆக்சிஜனை வந்து விலை கொடுத்து வாங்கி ஆக்சிஜனை எடுக்கிற நிலமை இன்றைக்கி சிட்டி லெவலில் வந்துருச்சு. ஸோ இன் ஃப்யூச்சரில் உங்கள் குழந்தைங்க நல்ல ஆக்சிஜன் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி உருவாக்கணுன்றது தான், வேறு வழியே கிடையாது. ஆப்ஷனலி நீங்கள் வந்தே ஆகணும். ஸோ அப்படி வரும்போது இது வரும். ஸோ இதில் நிறைய இந்த பைக்காஸ் சொல்லக்கூடிய பூலாம் வந்து ஒரு பூ 1800 ஒரு பூவோட காஸ்ட் 1800. அது வந்து தமிழில் சொல்லணும் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ராஜாக்கள்லாம் பயன்படுத்தின ஒரு மூலிகை.
ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வேல்யூபிளான ஒரு விஷயம். அவங்க வந்து இன்றைக்கி அதெல்லாம் நிறைய இடத்துலையும் வச்சுருந்தும் நம்ம மக்கள் அதெல்லாம் அழிச்சு விட்டாங்க. ஸோ அதெல்லாம் கோயிலில் அப்படி இருந்தது. இப்போ நம்ம அந்த பைக்காசு எங்கேயுமே கிடைக்கல. இது தமிழ் பேர் பார்த்திங்கன்னா மதன காமராஜர்னு சொல்கிறோம். அந்த பூ வந்து அவ்வளோ மெடிசன் வேல்யூ. அந்த பூ பூத்துச்சுன்னா ஒரு கிலோமீட்டருக்கு அந்த சுவாசம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குமா. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல. பட் அந்த மாதிரி இருந்தும் நம்ம இதை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 6 அடிக்கு வளர்த்தும் வந்து இந்த நீர் மேலாண்மையில் இதுலேயும் அதே மாதிரி நீர் மேலாண்மையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நின்று அந்த மரம்லாம் வீணாக போயிடுச்சு. ஸோ இப்போ அதுக்காக தான் இந்த ஸ்ப்ரிங்க்லர்லாம் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஊட்டியில் இருக்கக்கூடிய ஊட்டி ஆப்பிள் சொல்லுவோம் இல்லையா, ப்ளம்ஸு, அந்த ப்ளம்ஸும் நம்ம வந்து இங்கே வச்சுருக்கோம். இதிலும் சீசனலி வந்து இந்த ப்ளம்ஸும் நம்ம இங்கேயே எடுத்துக்கிறோம். இது வந்து பாருங்கள், இந்த டெம்பரேச்சருக்கே இந்த ப்ளம்ஸ் வருதுன்னும் போது இன்னும் இதில் இந்த இதில் இன்னும் நிறைய மரங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னமும் இது வந்து நல்லாயிருக்கும். இதை பழம் இருக்கான்னு பார்க்குறேன். இப்போ தான் பூ வச்சுருக்கு. ஸோ இது வந்து ப்ளம்ஸ் வந்து இதுவும் காய்ச்சிட்ருக்கு. 2 மரம் இருக்குது, இது காய்ச்சிட்ருக்கு. ஸோ நல்லாவே இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் இதையெல்லாம் வந்து ஒரு எங்கேயோ ஊட்டிக்கு போகும்போது வாங்குறது, இதுக்கு போகும்போது வாங்குறது. இது வந்து பார்த்திங்கன்னா அது பேர் என்ன சொல்லுவோம், ஸோ நிறைய மரங்களோட பேர் வந்து டக்குன்னு கேட்கும்போது அதான் ஆமாம், இது வந்து பூந்திக்கொட்டை. இது ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாவல் வந்து எல்லா வெரைட்டியும் இருக்குது. ஜம்போ நாவல், வெண் நாவல், எல்லா டைப் ஆஃப் நாவலும் உள்ளே வச்சுருக்கோம். ஸோ இது வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கும். மேக்ஸிமம் வந்து எங்கெங்கே கிடைக்குதோ சோர்ஸ் பண்ணி தான் உள்ளே கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இதே தான் நம்ம இந்த வேளாண் காட்டில் நம்ம இந்த நெல்லிக்காயும் வச்சுருக்கோம். இன்றைக்கி கிராமப்புறங்களில் இருக்கிற எல்லா வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய், ஒரு கருவேப்பிலை, என்ன சொல்கிறது, ஒரு மாதுளை, ஒரு சீத்தாப்பழம், இதெல்லாம் இருந்த ஒரு காலம் போய் இன்றைக்கி எல்லாமே மார்க்கெட்டில் போய் கடையில் போய் வாங்குகிற ஒரு சூழலுக்கு நம்ம உண்டாக்கிட்டோம். ஒரு 5 சென்ட்டோ ஒரு 10 அடி இருந்தால் கூட அதில் ஏதாவது ஒரு ரூம் போடுவோமான்ற நினைக்கிற காலம் போயிடுச்சு. ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் மாடி தோட்டம் அப்படி இருந்தால் நீங்கள் மாடி தோட்டத்தில் கூட இந்த மாதிரி கொண்டு வர முடியும். ஸோ உங்கள் தேவைக்கு இந்த மாதிரி காய்ச்சதுன்னா உங்கள் தேவைக்கு உங்கள் வீட்டில் எடுத்து சாப்பிடும்போது உங்கள் மக்கள், உங்கள் குழந்தைங்க இருக்கக்கூடிய நோய் ஆற்றல் வந்து மிகப்பெரிய விஷயம் நெல்லிக்காய் தான். முக்கனியில் ஒரு கனி நெல்லிக்கனி தான். இந்த நெல்லிக்கனியை சிறந்தது எதுவுமே கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 2 டைப்பும் வச்சுருக்கோம். ஸோ இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. இது வந்து தோப்பு நெல்லி, இது வீட்டில் அரை நெல்லின்னு சொல்லுவோம், தோப்பு நெல்லியும் இருக்குது. ஸோ அதுவும் வந்து இருக்குது. சீசனாக அது அந்த டைம் கிடைக்கும் போது நம்ம எடுத்து நம்ம இதில் இருந்து எடுத்து சாப்பிடும்போது அதுக்கான முழு பயனும் நமக்கு கிடைக்க போகுது.